அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7338824242. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்காக இன்றைய தினம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலே எழுச்சி தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தலைமுறையாற்றிய கழகத்தினுடைய தலைமை செயலாளர், முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் அறிவு சகோதரர் எஸ். வேலுமணி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சாளர் நாகேந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மத்திய இணை அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் முருகன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளர்கள் சுதாகர் ரெட்டி அவர்களே, மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் அவர்களே மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய மகளிர் பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே. பி. முன்னுசாமி அவர்களே, முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்துவதற்கு அடித்தளமாக விளங்கிய சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட செயலாளர் அறிவிச்சார் அருண்குமார் அவர்களே மற்றும் இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் உங்களுடைய செல்ல பிள்ளை அறிவித்தார் திரு ஏ. கே. செல்வராஜ் அவர்களே மற்றும் வருகின்ற முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் அண்ணன் ஜெயராமன் அவர்களே மற்றும் வருகின்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் திரு காமராஜ் அவர்களே, திரு அன்பழகன் அவர்களே, திரு கருப்பன் அவர்களே மற்றும் கழக அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் சட்டப்பேரவை அறிவிச்சர் தங்கமணி அவர்களே, மரியாதைக்குரிய கடம்பூர் ராஜ் எம்எல்ஏ அவர்களே, மரியாதைக்குரிய எம்.எஸ். ஆனந்தன் எம்எல்ஏ அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ உடுமலைப்பேட்ட ராதாகிருஷ்ணன் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் எம்எல்ஏ சின்ராஜ் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட கழக நிர்வாகிகளே, சார்பணி மாவட்ட செயலாளர்களே, வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகளே, பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, தொழிலாளர்களே, பத்திரிகையாளர் ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கம். நேரம் அதிகமாகி போச்சு. நாங்கள் திட்டமிட்டது இந்த இடத்துல 5 மணிக்கு பேசுவதாக நாங்க நேரம் குறித்திருந்தோம். இங்க இருக்கின்ற மக்களுடைய ஆர்வத்திலையும் எழுச்சியிலையும் நாங்கள் தண்ணீரை நீந்துவதை போல மக்கள் நலத்திலே நீந்தி முறை வந்து சந்தித்திருக்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஜுரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாளை தினம் மருத்துவருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும், இமாலய வெற்றி பெறும், ஆட்சி அமைப்போம். மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். தீய சக்தி திமுகவை அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்துவோம், வெற்றி பெறுவோம். நல்ல ஆட்சியை
தமிழகத்திலே நாம் கொண்டு வருவோம். இன்றைய தினம் திரு ஸ்டாலின் பேசுகிறார், பல்வேறு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார். எப்படி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பீர்கள் என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் மறதி என்று கருதுகிறேன். 1999 பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தீர்களா இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலில் 2001 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலே பாரதிய ஜனதாவோடு திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா? நீங்க வைத்தா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. நாங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சா மதவாத கட்சி. இதை தவிர்த்து வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம், பொற்கால ஆட்சி கொடுத்தோம். எங்க ஆட்சியில எதுவுமே அவர்களால் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. இந்த தினம் என்ன பேசுகிறார்? எங்கே பார்த்தாலும் மதவாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்கிறார்கள். 1999 மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே பாரதிய ஜனதா வந்தபோது திமுக கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார்களா இல்லையா? 5 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே இருந்தார்கள். நாட்டு மக்களை ஏமாற்ற இனியும் முடியாது. திரு ஸ்டாலின் அவர்களே, சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு மத்தியிலே ஒரு வலுவான ஆட்சி, நிலையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. 3வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டுடைய பாரத பிரதமராக பொறுப்பேற்றுகின்றார். திமுக இந்த தேர்தலோடு முடிவெட்டப்படும். அது மட்டுமல்ல, மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல, எதுவுமே செய்யல. இதைத்தான் கீழே விழுந்த ரெக்கார்டு மாதிரி திருப்பி திருப்பி பேசிக்கொண்டே இருக்கின்றார். சிந்தித்து பாருங்கள். இதே திராவிட முன்னேற்ற கழகம் 1999 பாரதிய ஜனதா ஆட்சியிலே நீங்கள் அமர்ந்திருந்தீர்கள். அதுக்கு பிறகு காங்கிரஸ் அதிலே அந்த மத்தியிலே ஆட்சியிலையும் அமர்ந்தீர்கள். அதற்கு முன்பு விபி சிங், ஐஜே குஜராத், மரியாதைக்கு தேவகடா, இத்தனை முதல் பாரத பிரதமர் அமைச்சரவையிலும் திமுக அங்க வைத்தது. இனியும் நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. சுமார் 16 ஆண்டுகள் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். 14 ஆண்டு காலத்தில் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்களா? தமிழகத்திற்கு என்ன செஞ்சீங்க? என்ன ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்தீங்க? எந்த நிதியை கொண்டாந்தீங்க? ஒண்ணுமே இல்ல. குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும். மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தை வைத்து கொள்ளையடிக்க வேண்டும். அதுதான் திமுகவினுடைய குறிக்கோள். உண்மையிலேயே இப்பொழுது பேசுகின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் 16 ஆண்டு காலம் இருந்தீர்களே, மக்களை பற்றி சிந்தித்தீர்களா? நீங்கள் சிந்தித்திருந்தால் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம், நிறைய நிதிகளை கொண்டு வந்திருக்கலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாம ஏதேதோ தங்களுக்கு நினைத்த கருத்துக்களை எல்லாம் அவதூறு செய்திகளாக வெளியிட்டு இந்த தேர்தலிலே வெற்றி பெறலாம் என்று உங்களுடைய கனவு பலிக்காது. உங்களுடைய கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரை ஒரு இன்றைக்கு மின்சார கட்டணம் உயரல, நீதி வரி உயரல, கட வரி உயரல, தொழில் இருந்தது. மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள். திமுக ஆட்சி காலத்துடன் 52% நீர் கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு 100%. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில்
கடைக்கு 150 செலவு வருவீர்கள். இதுதான் இப்பொழுது நிலை. இதற்காக மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள். வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். இதற்கெல்லாம் வருகின்ற தேவையை மக்கள் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு பாடம் கேட்க இருக்கின்றார் என்பதை நீங்கள் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சக்தி சிரிக்குது. பெண்களும் நடமாட முடியல. எங்கே பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை, சிறுமி முதல் பாட்டி வர பாலியல் கொடுமை. வெக்கமா இல்ல? திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். நிறைவேற்ற நிர்வாகம் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றனர். அதனால்தான் சட்டம் சக்தி நிலையை நாம் பார்க்கின்றோம் தமிழகத்திலே. இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, பாட்டிமார்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட அவராட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்டம், இந்த மாவட்ட பகுதியில் முதியோர்கள் வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த வீட்டிலே நுழைந்து அவர்களை தாக்கி கொலை செய்து அவருடைய பொருளை அபகரிக்கின்ற காட்சி ஆட்சியிலும் சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு காவல் நிலையத்துக்கு போவது, இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு அதோடு சீரழிந்து விட்டது. அண்மையிலே கோவில் காவலாளி சிவகங்கை மாவட்டம் அஜித் குமார் அவர்கள் அவரை வழக்கு விசாரணைக்க வேண்டும் என்று காவல் நிலையத்துக்கு அனுப்பி செல்கின்றனர் என்று சொல்லி எங்கெங்கோ அழைத்து சென்று அவர்களை கடுமையாக தாக்கி அதனால் அவர் உயிரிழந்திருக்கின்றார். அவரின் மருத்துவ சான்றிதழ் பத்திரிகையின் வாயிலாக பார்க்கின்ற பொழுது 50 காயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காயம் அடிபட்ட காரணத்தினாலே அவர் மரணம் அடைந்திருக்கார் என்று மருத்துவ அறிக்கை குறிப்பிடுகிறது. அப்படி மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட நிலைமைதான் தமிழகத்தில் தொடர்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நிறைவேற்ற முடியாத 525 அறிவிப்புகளை வெளியிட்டீங்க. இதுவரை எத்தனை அறிவிப்புகளை நீங்கள் நடைமுறைப்படுத்திருக்கிறீர்கள்? சுமார் 15% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றுகிறீங்க. எஞ்சிய அறிவிப்புகள் அத்தனையும் பொய் அறிவிப்புகள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 100 நாள் வேலை திட்டம், கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய நம்முடைய பெண்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவோம் என்று திமுக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டீர்கள். 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற பெண் ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படும் என்று சொன்னீர்கள். எதுவுமே நடக்கல. 100 நாளுக்கு பதிலா இப்ப 50 நாள் தான் இந்த 100 நாள் வேலை திட்டம் போய் 50 நாள் வேலை திட்டமா மாறி போச்சு. ஓட்டுப்பட்ட மக்களுக்கு நாம சாத்திட்டார் திரு ஸ்டாலின். சிந்திச்சு பாருங்க. ரேஷன் கடையில ஆட்சிக்கு வந்து 1 கிலோ சர்க்கரை 2 கிலோ அரிசி சர்க்கரை கொடுப்பதா சொன்னார்கள். அதுவும் வழங்கவில்லை. இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு உயர்கல்வி படிப்பதற்கு தேசிய வங்கிகள் கூட்டு வங்கியிலே கடன் பெற்றிருந்தார்கள். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அதை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். ரத்து செஞ்சாங்களா? ரத்து செஞ்சாங்களா? இன்றைக்கு வீட்டில் இருக்கின்ற சிலிண்டருக்கு மாதம் 100 ரூபாய் மானியம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களாங்க? சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் காயாகிற மாதிரி சொல்லுங்க. அது அத்தனையும் பொய் அறிவிப்பு. அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் அத்தனை திட்டத்தையும் முடக்கியதான் ஸ்டாலினுடைய ஆட்சியுடைய சாதனை. அம்மா மினி கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் துவக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து சுமார் 1850 அம்மா மினி கிளினிக்கை நாங்கள் திறந்தோம். அதில் என்ன அரசியல் வேண்டி இருக்குது? அது ஸ்டாலினால் பொறுக்க முடியாம
அதை ரத்து செய்த அரசாங்கம் தான் இன்றைக்கு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். அந்த அம்மா மெடிக்கல் வீட்டில் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளரை நியமித்து ஏழை எளிய மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளித்த அற்புதமான திட்டத்தை முடக்கிய முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். பள்ளியில படிக்கின்ற நம்முடைய குழந்தைகள் சிறப்பான கல்வி, விஞ்ஞான கல்வி கிடைக்கும் என்பதற்காக மடிக்கணினி திட்டம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டுகள் ஆட்சியில 52,35,000 பேருக்கு மடிக்கணினி கொடுத்தோம். இதற்காக 7,350 கோடி அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த அற்புதமான திட்டத்தையும் முடக்கிய முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். சிந்தித்து பாருங்க, இன்றைக்கு நல்ல நல்ல திட்டத்தை எல்லாம் முடக்கியதுதான் திமுகவுடைய சாதனை. அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அடிக்கடி பேசுகிறார். சட்டமன்றத்தில் கூட நேருக்கு நேரில் கேட்டார், நீங்க தான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டீங்களே, 2000 வரைக்கும் வைக்க மாட்டீங்களே, எப்படி போய் கூட்டணி வச்சுன்னு கேட்கிறார். அது எங்க கட்சிங்க, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறோம். நீங்க யாரோட கூட்டணி இருக்கிறீங்க? காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி இருக்கின்றீங்க. காங்கிரஸ் கட்சி எமர்ஜென்சி கொண்டாந்தது, அவசர நிலையை கொண்டு வந்தது தமிழகத்திலே. அப்ப மிசா சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த மிசா சட்டத்திலே இங்க இருக்கின்ற மறைந்த பல திமுக தலைவர்கள், இன்றைக்கு இருக்கிற ஸ்டாலின் கூட சொல்றாரு, மிசா சட்டத்தில் என்னையெல்லாம் சிறையிலே அடைத்தார் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, ஓராண்டுக்கு முன்பு திரு கருணாநிதி அவருடைய 100ஆண்டு விழா, அதற்காக ஒரு காட்சிப்படுத்தப்பட்டது. அந்த காட்சிப்படுத்தப்பட்ட அந்த அரங்கிலே திரு ஸ்டாலின் அவர்கள் சிறையில் இருப்பது போல் காட்சி, எப்போ மிசாவோட சிறையில் இருந்த போல் காட்சி. அப்படி உங்களை மிசா சட்டத்திலே கைது செய்த கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்திருக்கின்றீர்கள். நாங்கள் இந்த நாட்டுக்கு நல்லது செய்யும், இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய இந்திய திருநாட்டுக்கு பெருமை சேர்க்கின்ற பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தால் என்ன தவறு? கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைப்பது, வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் ஒன்றாக சேர்ந்து எதிரிகளை வீழ்த்துவதற்காக நாம் கூட்டணி அமைக்கின்றோம். எங்கள் கூட்டணி இயல்பான கூட்டணி, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கூட்டணி, மத்தியிலிருந்து நிறைய திட்டங்களை தமிழகத்துக்கு பெற்று மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற வேண்டும், தேவையான நிதி மத்தியிலிருந்து பெற வேண்டும், அதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி எந்த கூட்டணி? உங்க கூட்டணி எப்படி? இந்தியா கூட்டணி. இப்போ காருக்கு 4 சக்கரம்னா ஒரு சக்கரம் பிடிக்கிட்டு போயிட்டு, டெல்லியில் இருக்கிற கெஜ்ரிவால் அந்த சக்கரம் தள்ளிட்டு போயிட்டு, இன்னைக்கு ஒவ்வொரு சக்கரமா தள்ளிட்டு போற இந்தியா கூட்டணி நீங்க அமைச்சிருக்கிறீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய இந்தியா கூட்டணி நீங்க தான் பேசிட்டு இருக்கிறீங்க. இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக இந்தியா கூட்டணியில் விலகிக் கொண்டு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி, இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியிலே சேர இருக்கின்றன என்பதை நினைவு கொள்ளுங்கள். ஆட்சியில் அமர்ந்து 50 மாதம் ஆகிப்போச்சு. இந்த 50 மாதத்துல நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரை சிறப்பான ஆட்சி கொடுத்த அந்த காலகட்டத்தில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம். அத்திக்கிற அவராட்சி திட்டம், சிறப்புமிக்க திட்டம், அதிலே 2ஆம் கட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருக்கின்ற இந்த தொகுதி முழுவதும் செழிப்பாக பச்சை பசேடு விவசாய பூமியில் வாழ்வதற்காக 2ஆம் கட்டம் அத்திக்கிற அவராட்சி திட்டத்தை கொண்டு வருவதற்கு அண்ணா திமுக ஆட்சியிலே மேற்கொண்டோம். அது பொறுக்க முடியாத இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அத்திக்கடவு அவனாசி 2ஆம் கட்ட திட்டத்தை கைவிட்டு விட்டார். மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2027 ஆட்சி அமைக்கும். நிச்சயமாக இந்த 2ஆம் கட்டம் அத்திக்கட அவனாசி திட்டம் நிறைவேற்றப்படும். அப்படி கொஞ்சம் வழி விடுங்கப்பா ஆம்புலன்ஸுக்கு. தம்பி ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க. ஆம்புலன்ஸ் வருது, வழி விடுங்கப்பா. ஆம்புலன்ஸ் வருது தம்பி, கொஞ்சம் மெதுவா போ. கொஞ்சம் கார்ல மெதுவா போப்பா. கொஞ்சம் வழி விடுங்க தம்பி, கொஞ்சம் வழி விடுங்க ஆம்புலன்ஸ். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு சிறப்பான ஆட்சியிலே இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் தான் உயர்கல்வியிலே முன்னிலை மாநிலமாக வந்தது. கிட்டத்தட்ட 2030 அடைய வேண்டிய இலக்கை 2019-20 உயர்கல்வியிலே நாம் அடைந்தோம். 2011 அம்மா முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது 134 பேர் தான் திமுக ஆட்சியில் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. அம்மாவுடைய ஆட்சியில கல்வியிலே புரட்சி, மறுமலர்ச்சி, அதிகமான நிதி ஒதுக்கீடு கல்விக்கு கொடுத்ததின் விளைவு, எண்ணற்ற கல்லூரியை திறந்ததின் விளைவு கிட்டத்தட்ட 154 பேர் உயர்கல்வி படித்து இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஸ்டாலின் அவர்களே, ஒரே ஆண்டில் 14 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். நான் முதலமைச்சர் பொழுது பாரத பிரதமர் அவரை நேரிலே சந்தித்து தமிழ்நாடு மக்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை கொடுக்க வேண்டும், அதிக மாணவர்கள் மருத்துவராக வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவுடன் பாரத பிரதமர்கள் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம், மத்திய அரசாங்கம். அதோட அண்ணா திமுக ஆட்சியில 10 ஆண்டுல 7 அரசு சட்டக்கல்லூரியை கொண்டு வந்தோம். அண்ணா திமுக ஆட்சியில 40க்கும் மேற்பட்ட கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்தோம். பாலிடெக்னிக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம் 3, கால்நடை பூங்கா பிரம்மாண்ட 5000 கோடியில இப்படி பல கல்லூரியை திறந்ததின் விளைவு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட நம்முடைய மாணவ செல்வங்கள் குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்கின்ற சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்தோம். இப்படி ஒரு திட்டமாவது உங்கள் ஆட்சியிலே நிறைவேற்ற முடிஞ்சதா? அது மட்டுமல்ல, மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக 6 மாவட்டத்தை புதிதாக உருவாக்கி கொடுத்தோம். சுமார் 284 ஆரம்ப சுகாதாரத்தை புதிதாக ஏழை எளிய மக்கள் தங்கு நிலையில்லாமல் சிகிச்சை பெறுவதற்காக கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி பல்வேறு சாதனைகளை படித்த அரசாங்கம் தான் அண்ணா திமுக அரசாங்கம். இது மக்களுடைய அரசாங்கம், மக்களுக்காக பாடுபடுகின்ற அரசாங்கம். விவசாயி நம்முடைய மேட்டுப்பாளையம் பகுதியிலே விவசாயம் நிறைந்த பகுதி. இந்த விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்தோம், வறட்சி நிவாரணம் கொடுத்தோம், இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்திலே உதவி செய்தோம். அது மட்டுமல்ல, இந்த பகுதியிலே காலையிலே விவசாய பெருமக்களை சந்தித்து பேசுகின்ற பொழுது செங்கல் சூளை வைத்திருக்கின்றார்கள். அந்த மக்கள் தொழில் செய்ய முடியவில்லை, பல லட்சம் பேர் பாதிக்கப்படுகிறார்கள் சொன்னார்கள். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செங்கல் தயாரிப்புக்கு தேவையான உதவி செய்யும். அதே போல கைத்தறி நெசவாளர்கள் நிறைந்த பகுதி மேட்டுப்பாளையம் பகுதி. அந்த கைத்தறி நெசவாளர்கள் இன்றைக்கு கஷ்டத்தில் இருப்பதாக சொன்னார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இருக்கின்ற பொழுது அதற்கு முன்பு ஆண்டுக்கு 50 கோடி ரூபாய் இந்த கைத்தறி மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட அந்த சேலைகளுக்கு, துணிகளுக்கு 50% மானியம் கொடுக்கப்பட்டு வந்தது. அதை 180 கோடி, 50 கோடி தான் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதை 150 கோடி ரூபாய் மானியத்தை அண்ணா திமுக ஆட்சியில் தான் கொடுத்தோம். இன்றைக்கு கூட கோரிக்கை வச்சாங்க, அந்த கைத்தறி நெசவாளர் கூட்டு சங்கத்திலே பணிபுரிகின்ற அந்த நெசவாளர்கள் அந்த கூலி நேரடியாக கொடுக்கப்பட்டு வந்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அதை வங்கியிலே செலுத்துகின்றார்கள். அதுவும் 15 நாளைக்கு ஒரு முறை தான் வங்கிக்கு சென்று பணத்தை பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே
எப்படி நெசவாளர்களுக்கு அவ்வப்போது கூலி கொடுத்தார்களோ அதை போல கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதையும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் நிறைவேற்றப்படும் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்து, அதேபோல இன்றைக்கு நம்முடைய வனத்துறைக்கு சொந்தமான பகுதியிலிருந்து அந்த அருகிலே இருக்கின்ற விவசாய பூமியில் இருக்கின்ற அந்த வேளாண் பயிர்களை வன விலங்குகள் யானைகளும் பன்றிகளும் அந்த பயிர்களை சேதம் விளைவிக்கின்றது, அதையும் தெரிவித்தார்கள். அதற்கு அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது அந்த வன விலங்குகளால் பயிர் சேதமடைந்தால் அதை கணக்கிட்டு உடனுக்குடன் அந்த அதையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வேளாண் பயிர்கள் காப்பதற்குண்டான வன விலங்குகள் அந்த பயிரை சேதப்படுத்தாமல் இருப்பதற்கு பல்வேறு வழிகளை தடுத்து நிறுத்துவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதேபோல கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு, அதாவது அவனாசி மேட்டுப்பாளையம் சிறப்பான ரோடு, அதோட அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மேட்டுப்பாளையத்திலிருந்து சத்தியமங்கலம் வரை 4 வழிச்சாலைக்கு அனுமதி பெற்றோம். அதையும் இந்த ஆட்சியில கைவிட்டுட்டாங்க. இப்படி ஏராளமான திட்டங்கள். அதே போல மேட்டுப்பாளையத்தில் புறவழிச்சாலை அதிமுக ஆட்சியில கொண்டு வந்தோம். இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியிலே இந்த பயிர்கின்ற மக்களுக்கு கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவு கூர்ந்து, அனைத்து இந்திய அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக தோற்றுவித்த கட்சி. பொன்மலை செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மக்களுக்காகவே வாழ்ந்தார், மக்களுக்காகவே உழைத்தார். இந்த மண்ணிலே மறைகின்ற வரை உழைத்த தலைவர் பொன்மலை செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பொன்மலை செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விட்டு சென்ற பணியை தன் உடல்நிலை சரியில்லாத போது கூட அதை கூட பொருட்படுத்தாமல் மக்களால்தான் பெரிதென்று எண்ணி மக்களுக்காக உழைத்து மறைந்த தலைவர் நம்முடைய இதயம் புரட்சித் தலைவர் அம்மா என்பதையும் நேரத்தில் தெரிவித்து, அந்த 2 தலைவர்களுக்கும் குடும்பம் கிடையாது. இங்கே இருக்கின்ற நாம் தான் பிள்ளைகளாக பார்த்தார்கள். ஒரு தாய் தந்தை தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அந்த ஸ்தானத்திலிருந்து பொன்மலை செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடும் இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவோடும் தன் பிள்ளைக்கு செய்வோல் நாட்டு மக்களுக்கு செய்த தலைவர் உருவாக்கிய கட்சி அதிமுக கட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து, 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவர்களுக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களியுங்கள். அதேபோல் எங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்த வேட்பாளர் நிறுத்தினால் அந்த கட்சி எந்த கட்சி இருக்கின்றதோ அந்த கட்சியுடைய சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்திலே கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை அதுவே நமது லட்சியம். நம்முடைய லட்சியம் வெற்றி பெற எழுச்சி பயணத்தை மேட்டுப்பாளையத்திலிருந்து தொடங்கப்பட்டது. இன்றைக்கு மேட்டுப்பாளையம் வெற்றி விழா கொண்டுகின்ற அளவிற்கு எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்கின்றன. இந்த எழுச்சி தமிழ்நாடு முழுவதும் வெற்றிக்காக அடித்தளம் அமைக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த அற்புதமான கூட்டத்தை கூட்டிய நம்முடைய அருமை சகோதரர்களுக்கு ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், அத்தனை கழக நிர்வாகிகளுக்கும் எனது மனமார வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.